அழகிரியின் ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மன்னிப்பு கடிதம் அளித்துள்ளனர். தங்களை மீண்டும் திமுகவில் இணைத்துக் கொள்ள கோரி அழகிரியின் ஆதரவாளர்கள் 9 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். 2014ஆம் ஆண்டு மார்ச் மாத காலகட்டத்தில் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதியும் பொதுச்செயலாளர் இருந்த பேராசிரியர் அன்பழகனும் அழகிரியை திமுக இருந்து விலக்கியிருந்தாங்க. குறிப்பிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் பலரையும் அன்றைய காலகட்டங்களில் திமுக இருந்து நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவில் உள்ள இணைவு தொடர்பாகவோ இல்லை திமுக தொடர்பாகவோ எந்த விதமான விஷயங்களையும் அழகிரியோ இல்லை அழகிரியுடைய ஆதரவாளர்களோ பேசாமல் இருந்திருந்தாங்க. குறிப்பிட்ட 2023ஆம் ஆண்டு ஜனவரி காலகட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் மதுரை சென்ற அந்த சமயத்தில் நேரடியாக அழகிரி தன்னுடைய வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தாரு. நிறைய காலகட்டங்களில் அரசியல் எதுவும் நாங்கள் பேசல அப்படின்லாம் அழகிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் தற்போது அழகிரியினுடைய மிக முக்கியமான ஆதரவாளர்களாக பார்க்கப்படக்கூடிய மதுரை நகரனுடைய திமுக மிக முக்கியமான முகமாக இருந்த முன்னாள் துணை மேயர் மன்னன் இந்த மன்னிப்பு கடிதம் எழுதுறதுக்கு அழகிரியுடைய ஒப்புதல் பெற்று அந்த மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதமானது திமுக மாவட்ட செயலர் தளபதியின் வாயிலாக தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 9 பேர் இந்த மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இவர்கள் எல்லாமே திமுக மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க. 10 ஆண்டு காலத்துல எந்த விதமான அரசு பொறுப்புகள்லையோ இல்லை திமுக மாவட்ட பொறுப்புகளையோ இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அந்த பொறுப்புகளை வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த மன்னிப்பு கடிதமானது எழுதப்பட்டிருக்கு. முழுக்க அழகிரியினுடைய அனுமதியின் பெயரில் தான் இந்த மன்னிப்பு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு. விரைவில் இவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக அழகிரியும் திமுகவில் இணைகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. குறிப்பிட்டு தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் அழகிரியுடைய மகன் வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து அவருடைய சிகிச்சை குறித்து தொடர்ந்து அவர் பார்த்துட்டு வந்தார். வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருந்தார். இந்த நிலையில ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கூடிய நிலையில மீண்டும் அழகிரி திமுகவில் இணைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஆதரவாளர்கள் தற்போது மன்னிப்பு கடிதத்தை திமுக தலைமையிடம் அளித்திருக்காங்க. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.